அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க. பொங்கல் நிறைய வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போதும் போதும், லிங்க் தான் போதும். சாமிக்கு ஒரு பொங்கலை வச்சுட்டு வாசல்ல சூரிய பகவானுக்கு ஒரு பொங்கலை போட போகிறோம். வச்சிருக்க பொங்கல் அடுப்புலேயே கண்டிட்டோம். வீட்டிலேயே வாசலில் அந்த டைம் அடுப்பு வைக்கல, ஏன்னா மழை பெஞ்சி ஈரம் அதிகமாக இருந்துச்சு, தண்ணி கிடந்த இடம். அதனால் பொங்கலை இங்கே வைக்கிறோம். வீட்டிலேயே பொங்கலை வச்சு வாசலில் கொண்டாந்து வச்சு சூரிய பகவானை கும்பிட்டுட்டு அப்படியே தேங்காவெல்லாம் உடைச்சிட்டு கத்தி வச்சுக்கிட்டே சூரியனை கும்பிட்டேன். சூரிய பகவானை அப்படி கும்பிட விடாதான்ட்டு கத்தியை மறுபடியும் கீழே வச்சுட்டு சூரிய பகவானை கும்பிட்டு தேங்காய் உடைப்போம். தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை இந்த நீர் விளையாடுறதுக்கு வைக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க அந்த தண்ணியை வைக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த தண்ணியை நீர் விழா வைக்கலாமா, இல்லை வேறு தண்ணி தான் அடித்தா அதை வைக்கணுமான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் நீர் விளையாடுறோம். கேமராமேன் சரியில்லை, கொஞ்சம் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு வியூவுக்கு வந்திருக்கு. இப்போ தேங்காய் உடைச்சிட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு சாம்பிராணியை காமிக்கணுமா சூடத்தை காமிக்கணுமா ஒரு டவுட் ஆகிட்டு, சரின்ட்டு சாம்பிராணியை போட்டு ஃபஸ்ட்டு சாம்பிராணியை காமிச்சிடுவோம். சாம்பிராணியை காமிச்சிட்டு அப்புறம் தேங்காய் உடைச்சிப்போம் அப்படின்ட்டு. சரி, எது செஞ்சாலும் சாமிக்கு தானே செய்கிறோம் அப்படின்ட்டு சாம்பிராணியை காமிச்சிட்டேன். சாம்பிராணியை விளக்குக்கு முன்னால் காமிச்சிட்டு அடுத்தது சூடத்தை ஏற்றி காமிச்சிடுவோம். சூடத்தை ஏற்றி கடவுளே பகவானே சூரிய பகவானே நல்லா வச்சுங்க, எல்லாரையும் நல்லா வச்சுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு எல்லாருக்கும் துண்ணூரை பூசி விட்டு என் தம்பிக்கு பாப்பாவுக்கு எல்லாருக்கும் துண்ணூரை பூசத்துமா. ஆகாகா சூரிய பகவானுக்கு முக்கியமாக காமிக்காம விட்டோமே அப்படின்ட்டு சூரிய பகவானுக்கு போய் காமிச்சிட்டு சாம்பிராணி துண்ணூறுலாம் காமிச்சிட்டு சூரியன் அங்கே தான் தெரிகிறாரு மேலே. பார்த்தீங்களா, அவருக்கே தீவார்த்தனை கொடுக்குறேன். எல்லாருக்கும் துண்ணூரை பூசி விட்டு ஹேப்பி பொங்கல் அப்படின்னு பொங்கலை கொண்டாடி முடித்தாச்சு. இத்துடன் எங்களது பொங்கல் நிகழ்ச்சி முடிகிறது. அடுத்தது கோயிலுக்கு போனோம், அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டோம். அடுத்த கோயிலில் பொங்கல் வைப்பாங்க, அங்கே போய் கலந்துக்க போகிறோம். நன்றி மக்களே, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால ஒன்றும் இல்லை, நன்றி வணக்கம். சூடத்தெல்லாம் காமிச்சிட்டா நீர். ஐயோ வரல.